அனைத்து மத வழிபாடுகளிலும் கடவுளை சார்ந்து வழிபடுவதற்கென சில ஊடுபொருள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் கிறிஸ்தவ மதத்தில் கடவுளை முழுமையாக தியானித்து வழிபடுவதற்கென கொண்டுவரப்பட்டதுதான் ஜெபமாலை. ஜெபமாலைகளை பயன்படுத்தி இறைவனை வழிபடும் முறையை முதன்முதலாக கிபி 1090ஆம் ஆண்டு பீட்டர் ஹெர்மிட் என்ற துறவி கொண்டு வந்தார். கிறிஸ்தவ வழிபாட்டு முறைப்படி கடவுளை தியானிப்பதுதான் ஜெபம். இப்படி தியானிக்க பயன்படும் ஜெபமாலைகளில் பல வகைகள் உள்ளன. அவற்றை உலகம் முழுவதும் சுற்றி மிக பழமையான மற்றும் அரிய வகை ஜெபமாலைகளை சேமித்து வருகிறார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சுகந்தி ரோஸ். ஜெபமாலை ஆதி காலத்திலிருந்து எப்படி தோன்றுச்சு? கல்லில் தான் ஆரம்பித்தாங்க. ஒரு 100 கல் எடுத்து ஒரு சுருக்கு பை மாதிரி இதில் போட்டு ஜெபம் எப்படி தொடங்கி கடைசியில் இப்போ என்ன வந்திருக்குன்னா லேட்டஸ்ட்டாக டாக்கிங் ரோசரின்னு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஜெபமாலைகள்லாம் சர்ச்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் நாடுகளிலிருந்து பலதரப்பட்ட பல நாட்டு ஜெபமாலைகள் அதிசயமானது, முக்கியமானது, அந்த ஜெபமாலைகள்லாம் இங்கே இருக்குங்க. கோவை சௌரியப்பாளையத்தைச் சேர்ந்த சுகந்தி ரோஸ் தான் சேகரித்த ஜெபமாலைகள் மற்றும் திருப்பண்டங்களை வைத்து மாதாவின் மணிகள் என்ற அருங்காட்சியகத்தை வீட்டின் அருகிலேயே நடத்தி வருகிறார். இவரின் இந்த சேவையை பாராட்டி போப்பாண்டவர் பிரான்சிஸ் வாழ்த்து மடல் அனுப்பியதோடு ஜெபமாலை ஒன்றையும் பரிசாக அளித்துள்ளார். மவுண்ட் சினாய், அதாவது சீனாய் மலையில் எங்கள் பிதா மோசஸுக்கு காட்சி கொடுக்கும்போது முள் புதர் வழியாக காட்சி கொடுத்தாரு. இன்னமும் சீனாய் மலையில் எங்கே உடைச்சிங்கனாலும் அந்த மலை ஃபுல்லாக முள் புதராக தான் இருக்குங்க. அந்த அரிய வகை அந்த ரெலிக் கல்லும் கூட எங்ககிட்ட இருக்குது, இந்த மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆஃப் பெத்லகேம், ஒரு மொட்டாக இருக்கும். அதை நீங்கள் 3 சொட்டு தண்ணீர் விட்டிங்கன்னா அது மலருங்க. மலர்ந்து உள்ளே திருக்குடும்பம் தெரியும். சூசை, மாதா, குழந்தை சேசு இருக்குது, திருக்குடும்பம். அந்த அரிய வகை பூவும் நம்ம மியூசியத்தில் இருக்குது. ரோமபுரி, இஸ்ரேல், எகிப்து மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 6000 ஜெபமாலைகள் இந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன. ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் மருத்துவ சம்மந்தப்பட்ட ஜெபமாலைகளும் இங்கே நிறையா இருக்குதுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்பு கற்களுக்குரிய ஜெபமாலைகள். அது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு, பித்தத்தை அதெல்லாம் எடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறப்பு பூக்களுக்குரிய ஜெபமாலைகள். அதை நம்ம சொல்லும் போது அந்த நம்ம பிறப்பு மாதத்துக்குரிய பூவையே அதை நசுக்கி ஜெபமாலையை க்ரஷ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அதை சொல்லும் போது நம்ம சுவாசிக்கிற அப்போது அதோட இதெல்லாமே குணமாயிரும். சுவாசிக்கிறதுனால இன்ஸ்பிரேஷனல் இதெல்லாம் குணமாயிரும். ருத்ராட்சத்தில் கூட ஜெபமாலை இருக்குது. அந்த கசப்பு தன்மை நம்ம ஜெபிக்கும் போது என்னென்னா உள்ளுக்குள்ளே போய் நம்ம அதுவும் நிறைய குணமளிக்கிற ஜெபமாலைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோபுவின் கண்ணீர், ஜாப் டியர்ஸ்ன்னு அது இருக்குது. அது கொட்டையே பார்த்திங்கன்னா கண்ணீர் துளிகள் மாதிரியே இருக்கும். அது இயற்கையான விதையிலிருந்து வரப்பட்டது. அதை சொல்லும் போது என்னென்னா நம்ம உடம்புல அதிகப்படியான ஹீட்டு, ரத்தம் ஈன்மையெல்லாம் அதிகரிக்கும், ஹீட்டை குறைக்குங்க. மாதாவின் மணிகள் அருங்காட்சியகத்தில் உள்ள ஜெபமாலைகளை காணும் போதே நமக்குள் ஒருவித தெய்வீக தன்மையை உணர முடிகிறது. இவற்றை காண இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த சர்வ மத மக்களும் வந்து செல்கின்றனர்.